வணக்கம். நாங்கள் சேஷ்டிஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரைடு கிளம்ப போகிறோம். எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்க உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 10 மணி கிளம்பலாம்னு பிளான் பண்ணோம். இப்போ மணி வந்து 10:45 ஆச்சு. போக போக முருகலால் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ரூட்டில் போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான ஈச்சனடியில் தான் இருக்கோம். நம்ம ஈச்சனடியிலேருந்து கரம்பக்குடி போக போகிறோம். அடுத்து கரம்பக்குடியிலேருந்து கந்தர்வக்கோட்டை, கந்தர்வக்கோட்டையிலேருந்து செங்கிப்பட்டி, செங்கிப்பட்டிலேருந்து அப்படியே திருச்சி போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறோங்க. நம்ம கூகுள் மேப்போ அந்த ரூட்டை தான் வந்து இது பண்ண, அந்த ரூட்டில் தான் கூப்பிட்டு போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, உங்களுக்கு போக 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 மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால எஸ்டிஎஃப் நம்ம வந்து வீட்லேருந்து ரொம்ப தூரம் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் அங்கே தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லணை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வேறு மாதிரி தான் பிளானு. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா சுற்றி பார்க்க வேண்டியதாங்க ஃபுல்லாக. இன்னும் நம்ம திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து இன்னும் 84 கிலோமீட்டர் பக்கம் கூகுள் மேப் காட்டுது. 84 கிலோமீட்டர்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. கரெக்டாக வந்து டைம் வந்து இப்போ வந்து 10:50, 11 மணின்னு வச்சுப்போம். 1 மணிக்கு தான் போகும்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. பட் அதோட குயிக்காகவே நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சீட்டாக பறக்க வேண்டியதான். போகிற வழியில் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரைடு போகிறோம். ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டு. எப்படி தூங்காமல் ஓட்ட போகிறோம்னே தெரியல பைக்கு. நேற்று வந்து மகா சிவராத்திரி, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம கோயில் போயிட்டு கோயிலில் ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயிலில் நேற்று ஃபுல்லாக தூங்காமல் கோயிலில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல அப்படியே கோயிலேருந்து வீட்டுக்கு வந்து காலைல வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே கிளம்பி வந்து 11:48 கிட்டத்தட்ட நம்ம 11:40க்கு தான் கிளம்பியிருக்கோம் வீட்லேருந்து. அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் கூட தூங்கலை. இன்னும் அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ரைடு. இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் பைக் ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்ட போகிறோம்னு சொல்லி தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தூங்கிட மாட்டோம். அப்படி தூக்கம் வர மாதிரிச்சுன்னா வெயிட் பண்ணி அதை வச்சு நான் டீ பிரேக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக போக வேண்டியதாங்க. இண்டிகேட்டும் போடுறாங்கல்ல, எதுவும் போடுறாங்கல்ல, சடனாக அப்படியே கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. சடனாக போகிறதுக்கு தான் இன்றைக்கி ரைடு. காலைல பிளான் பண்ணி ஒரு 8 மணிக்கு பிளான் பண்ணி 10 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பட் 10:40 ஆயிடுச்சுங்க. எப்போவுமே டைமிங்கு கிளம்ப முடியல. நம்ம டைமிங் கிளம்பலாம்னு பிளான் பண்ணால் லேட்டாக தான் ஆகுது. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணி குயிக்காக போயிட்டு ரீச் ஆக வேண்டியதான். இப்போ நம்ம திருச்சி எந்த ரூட் வழியாக போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னாவே தாங்க,
இப்போது நம்ம வந்து ஈச்சன் விடுதி அப்படிங்கிற நம்ம சொந்த ஒரு ஈச்சன் விடுதியிலேருந்து கிளம்பி கரம்பக்குடி போயிட்டு கரம்பக்குடியில் ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கந்தரக்கோட்டை போக போகிறோம். கந்தரக்கோட்டையிலேருந்து அப்படியே செங்கிப்பட்டி வழியாக போய் திருச்சி போக போகிறோங்க. இதான் பிளான். நம்ம கூகுள் மேப்பை அந்த ரூட்டில் தான் கூப்பிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம உச்சி பிள்ளையார் கோவில். இந்த vlog வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து மண்டே, இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அடுத்த நாள் தான் பார்ப்பீங்க. எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரில. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு பகல் ஃபுல்லாக வந்து ரைடு கிளம்பி வந்துட்டோம். எப்படியும் நம்ம ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் வந்து ஒரு 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் தூங்குறதா இல்லை வீடியோ எடிட் பண்ண போகிறேன்னான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறேன்னு தெரியல. பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை அள்ளி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு vlog போட்டுக்கிருக்கேன். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து எஸ்டிஎஃப் இந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. ₹500 போட்டுருங்கண்ணா. ஓகே, இங்கே பெட்ரோல் போட்டாச்சு ₹500. இன்னும் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஜஸ்ட்டு 59 கிலோமீட்டர் இருக்குங்க. வீட்டிலேருந்து 23 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டு வந்துட்டோம். சின்னதாக வந்து ஒரு பெட்ரோல் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ட் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து கந்தரக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம செங்கிப்பட்டிக்கு வந்து ஜஸ்ட் 18 கிலோமீட்டர் தாங்க. கொஞ்ச நேரத்தில் போயிட்டு ரீச் ஆகிடுவாங்க. அண்ட் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து செங்கிப்பட்டி வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எந்த ஊர்? ஆமாம், கரெக்டுங்க. செங்கிப்பட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். தான் ஜஸ்ட் நம்ம திருச்சிக்கு வந்து ஜஸ்ட் 33 கிலோமீட்டர், 33 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஹைவேல போய் கனெக்ட் ஆக போகிறோம். கண்ணெல்லாம் இப்போவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு நேற்று ஃபுல்லாக தூங்காமல் பைக் ஓட்டுறது. ஹைவே வந்து கனெக்ட் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் சிட்டாக பார்க்க வேண்டியதான்.
அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம திருச்சிக்கு வந்து ஜஸ்ட் 19 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. கொஞ்ச நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவோம். பல்சருக்கே டஃப்பாக கொடுக்குதுங்க ஸ்கூட்டி. பயங்கரமாக ஓட்டுறாங்க அந்த அக்கா. நம்ம ஸ்கூட்டி பின்னாடி போகிறது டேஞ்சர். எப்போ பிரேக் அடிப்பாங்க, எப்போ டர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சடனாக ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவாங்க. அதனால சைலண்டாக தாண்டி போயிடுவோம். அதே இன்னொரு ஸ்கூட்டி அக்கா. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ், இந்த ஸ்கூட்டி பின்னாடி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிற ரீல்ஸ் பார்த்து 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 நமக்கு பயமா இருக்கு. ஸ்கூட்டி ஓட்டுறாக்கா பார்த்தாவே. ஜஸ்ட் இன்னும் நம்ம திருச்சிக்கு வந்து ஜஸ்ட் 17 கிலோமீட்டர் தாங்க. நம்ம வந்து திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். உச்சி பிள்ளையார் கோவில் வந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான் வருது. இவ்வளோ நேரம் வருது தெரியாம. அனுதேசியஃப் நம்ம ஃபைனலாக கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகேங்க, உள்ளே போக வேண்டியதான். எத்தனை படிக்கட்டு இருக்குங்களா? எத்தனை படிக்கட்டு இருக்கும்? புரியல. வா வா. ரொம்ப நேரமா படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகல. எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கரெக்டா தெரியல. வந்துச்சா? அவ்வளவுதான், படிக்கட்டுக்கு அப்புறம் இல்லை. ஃபைனலா பக்கத்துல வந்துட்டோங்க. திருப்பியும் படிக்கட்டு. பைக்கு எங்கடா கிடக்குதுல்ல இல்ல, ரோட பாரு. எல்லா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஹாய் ஹாய் ஹாய். நம்ம வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில்ல நிக்கிறோம். சின்ன பசங்க வந்து வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு சேனல் நேம் கேட்டாங்க. சொல்லி ஹாப்பியா வீடியோல போட்டு விட்டுறேன்.
ஓகே பாய் சப்போர்ட் நிறைய கொடுங்க சப்போர்ட் பண்ணிடுங்க பாய் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் 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 அதான் ஜாலியா பேசுனாங்க அந்த சின்ன பசங்க பாட்டுக்கு வந்து கேமரா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு உங்க சேனல் நேம் கேட்டாங்க சொன்னேன். பட் அப்புறம் போனை எடுத்து வந்து கொடுத்தாங்க. நேமை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். வீடியோவில் வரேன்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்தாச்சுங்க. ஃபோட்டோவா? யார் ஃபோட்டோ? உங்களை எடுத்தா? நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்க, சாமி கும்பிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். ஓகேங்க, கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம பைக்குக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எங்கே போக போகிறோம்னா கல்லணை போக போகிறோம். அந்த விளாக் வந்து நீங்கள் அடுத்த விளாகில் தான் பார்ப்பீங்க. ஏன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் டைமிங் அதிகமாக வந்துடுச்சு. ஒரே விளாகில் வந்து 2 வீடியோவும் கொண்டு வர முடியாது. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நீங்கள் எபிசோட் 2 அதில் பார்ப்பீங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.